ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி 9th மேக்ஸில் சாப்டர் டூ எக்ஸசைஸ் 2.6 தான் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா சிம்பிளிஃபை த ஃபாலோவிங் யூஸிங் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ட்ஸை வச்சு அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி பண்ணுன்னு பார்க்க சொல்கிறாங்க. நம்ம இந்த சம்ஸை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 5√3 + 18√3 - 2√3. இதில் வந்து என்னன்னாக்கா அடிஷன் சப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ஈஸி தான். காமனாக மூணுத்துலேயும் எது இருக்கோ அதை வெளியில் எடுத்துக்கணும். √3 வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. மீதி 5 + 18 - 2 போட்டுட்டு இதை அடிஷன் பண்ணிவிட்டு 18 + 5 அடிஷன் பண்ணால் என்ன வரும்? 23. 23ல் -2 21. இப்போ 21 × √3னா 21√3. இவ்வளோ தாங்க ஆன்சர். இதில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து எது காமனாக இருக்கும் அந்த நம்பரை எடுத்து நம்ம மீதி சப்ராக்ஷனோ அடிஷனோ அதை செஞ்சுட்டா முடிஞ்சிச்சு. அதுலேயே செகண்ட் சம் எடுத்து பாருங்கள். 4 cubic root of 5 + 2 cubic root of 5 - 3 cubic root of 5 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது? cubic root of 5 காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துட்டோம். மீதி இருக்கிறது 4 + 2 - 3. இதை போட்டோம். இதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணாக்கா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 3. இப்போ இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 3 cubic root of 5. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் கரெக்டாக போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து தேர்ட் சம். 3√75 + 5√48 - √243. இந்த மாதிரி ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா இது என்ன? ஸ்கொயர் ரூட். அதாவது இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். வேறு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இது கியூபிக் ரூட். இதே 5 கொடுத்துருந்தாங்கன்னா 5th ரூட்டுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த 75 வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். இது எப்படின்னாக்கா நீங்கள் எல்சிஎம் மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ 75 5ல் முடிகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம 5 டேபிளில் ஃபஸ்ட்டு எடுக்கும். 1 5 is 5, பேலன்ஸ் 2 25, 5 5s are 25. இதுவும் 5 டேபிளில் வருமா? அப்புறம் 3 5s are 15. இப்படி தான் எழுதியிருக்கோம். அதே மாதிரி 48க்கு போடும்போது நமக்கு ரெண்டு நம்பரை பார்த்தாலே இது 4 8 ரெண்டுமே எந்த டேபிளில் வரும்? 4 டேபிளில் ஈஸியாக வரும். நீங்கள் 2 2வாக போட்டு 2 டேபிள்லேயே ஆரம்பிக்கலாம். ஆனால் 2 2வாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷார்ட்டாக போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1 4 is 4, 2 4s are 8, திருப்பி இது 4 டேபிள், 3 4s are 12. அதே மாதிரி 243 வந்து நல்லா கவனிங்க. 24 3 இது எல்லாமே எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் வருது. அப்போ 3 டேபிள் எடுத்தோன்னா என்ன வரும்? 8 3s are 24, பேலன்ஸ் 1 3s are 3 வந்துருச்சா? அடுத்து இது எந்த டேபிளில்? 81ங்கிறது ஸ்கொயர் நம்பர்னு நமக்கு தெரியும். 81 எதில் வரும்? 9 9s are 81. இதுக்கு மேலே நம்ம போட்டுகிட்டே போகலாம். இருந்தாலும் இது 9 9 ஸ்கொயர் நம்பரில் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட்டில் நம்ம ஈஸியாக வெளியில் எடுக்கலாம். அதனால் இந்த நம்பர் நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இப்போ 75க்கு 2 5 இருக்குது, ஒரு 3. 48க்கு 2 4 ஒரு 3. 243க்கு 2 9 ஒரு 3 இருக்குது. இப்போ அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற 3 இங்கே வெளியில் காமனாக இருக்குது. ஸ்கொயர் ரூட்டில் 2 நம்பர் இருந்துச்சுனாக்கா அந்த 2 நம்பர் வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு நம்பர் மட்டும் வெளில வரும். மீதி இந்த √3க்கு √3. அதே மாதிரி 5 போட்டிருக்கோம். இந்த இதுலேருந்து வெளியில் வரும்போது எப்படி வரும்? ஒன்று ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில ஒரே ஒரு 4 வரும். மீதி √3. அதே மாதிரி இதில் 9 வந்துருச்சுன்னா -√3. அடுத்து பாருங்கள். 3 × 5 எவ்வளோ? 15 √3 + 5 × 4 √3. 5 × 4 எவ்வளோ? 20 20 √3 - 9 √3. இது எல்லாத்துலேயுமே எது காமனாக இருக்குது? √3 காமனாக இருக்கா? √3யை வெளியில் எடுங்க. √3 வெளியில் எடுத்தால் 15 + 20 - 9 √3. இதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 26 35 வரும். 35 - 9 26 √3. இவ்வளோதான். அதாவது ஸ்கொயர் ரூட்லேயே நம்பரை நம்ம எப்படி பிரிக்கிறோங்கிறதுல தான் நம்ம எவ்வளோ ஈஸியான சம்மாக போடுறோங்கிறது இருக்குது. அதில் அடுத்த சம் என்ன இருக்குனாக்கா 5 ³ √ 40 + 2 ³ √ 625 - 3 ³ √ 320. இப்போ அதே மாதிரி 40க்கு நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டோம்னாக்கா 2 × 2 × 5. இதுவே நீங்கள் இப்படி கூட ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம். 44 டேபிளில் வரும். 10 4s are 40. அப்புறம் 5 டேபிளில் வரும். 2 5s are 10. 4 × 5 × 2ன்னு போகலாம். நான் இங்கே கியூப் ரூட்டுங்கன்னு இருக்கிறதுனால எனக்கு 3 இது காமனாக வரணும். இப்போ இந்த 4ஐயே நம்ம என்ன எழுதலாம்? 2 × 2ன்னு எழுதலாம். இது வந்து ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக எழுதிடுவீங்க. இல்லைனாக்கா முதல்ல நீங்கள் சின்னதுலேயே 2 டேபிள்லேயே போடுங்க. 2 × 2 × 2 5. அப்போ 625 நமக்கு தெரியும். 25 × 25 625. இது சொன்ன ஸ்கொயர் நம்பர். இந்த 25 நம்ம எப்படி எழுதலாம்? 5 × 5 5 × 5. அதே மாதிரி 320 எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னாக்கா 3 4 ஒரு 5 வருது. சரியா? இப்போ கியூப் ரூட்டுங்கும் போது 3 நம்பரில் ஒரு நம்பர் வெளில எடுக்கணும். சரியா? 3 2 இருந்துச்சுன்னா ஒரு 2 வெளில வரும். மீதி cubic root of 5 இருக்குது +2 × அதே மாதிரி 3 5ல் ஒரு 5 எடுத்தோம்னாக்கா 5 × cubic root of 5 -3. இதில் 4 3 இருக்கா? 3ல் 1 எடுத்துட்டோன்னா மீதி cubic root of 5 வெளியில் இருக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது?
cubic root of 5 காமனாக இருக்குது. முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணி எடுத்துப்போம். 5 2s are 10, 5 2s are 10, 4 3s are 12. எல்லாத்துலேயும் காமனாக என்ன கியூப் ரூட் ஆஃப் 5 இருக்குது. இதே இதில் வந்து நான் டேரெக்டாக வந்து போட்டுட்டேன். இப்போ இதில் நீங்கள் வந்து காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வரும்? cubic root of 5 காமனாக எடுத்தீங்கன்னாக்கா 10 + 10 - 12 வரும். 10 + 10 20, 20ல் -12 போனால் எவ்வளோ? 8. அதுதான் 8 cubic root of 5. இவ்வளோ தாங்க இந்த சம்மு. தான் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ அதில் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் யூசிங் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம முன்னாடி பார்த்தது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இப்போ பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ப்ராப்பர்ட்டிஸ். இது ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? √3 × √5 × √2. இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண நான் ரூட்டில் காமனாக இருந்துச்சுன்னா நம்ம நமக்கு என்ன தெரியும்? √a × √b × √c இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் எல்லாத்தையும் என்ன எழுதலாம்? ஒரே ரூட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிடலாம். சரியா? இப்போ அதே மாதிரி மூணுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால டேரெக்டாக 3 × 5 × 2 போட்டு √13 போட்டாச்சு. அடுத்த சம் பாருங்கள், டிவிஷனில் இருக்குது. √35/√7. இதில் பாருங்கள், இதை வந்து √35 / √7 எழுதியிருக்கேன். இதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டில் √a/√bன்னு இருந்துச்சுனாக்கா நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா காமனாக ஒரே ரூட்டாக எடுத்து a/bன்னு எழுதலாம். அதாவது இது ரெண்டுமே காமனாக ஸ்கொயர் ரூட்டில் இருக்கணும். இது ஸ்கொயர் ரூட்லேயே இது கியூபிக் ரூட்லேயே இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி காமனாக நம்மளால் எழுத முடியாது. சரியா? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 35/7. இது 7 டேபிள் வருமா? 1 7 is 7, 5 7s are 35. இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். cubic root of 27, cubic root of 8 × cubic root of 125. 27 நமக்கு என்ன தெரியும்? 9 3s are 27ன்னு தெரியுமா? கியூபிக் ரூட்டில் வேணுங்கிறதுனால இந்த 9 என்னென்னு எழுதுறோம்? 3 × 3. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 3 3s are 9, 9 3s are 27. அதே மாதிரி 2 2s are 4, 4 2s are 8. உங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு போட தெரியலனா இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து போடுங்க. எல்சிஎம் எடுத்து போடுறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அதே மாதிரி 125 வந்து 25 × 5 சார் 125. அப்போ 5 5 5. இதே அப்போ மூணுமே காமனாக இருக்கா? கியூபிக் ரூட்லேருந்து வெளில எடுத்தோன்னா என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக 3 2 5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி போட்டால் என்ன வருது? 30. அவ்வளோதான். அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்கள். நான் கொஞ்சம் ஆர்டர் மாற்றி எழுதிட்டேன், அதனால் இது மாதிரி இருக்குது. ஃபோர்த்து சம் வந்து 7√a - 5√b × 7√a + 5√bன்னு இருக்குது. அதாவது √ab நம்பரில் இருக்கிறதுனால இது வரைக்கும் நம்ம ஈஸியாக போட்டுட்டோம். இப்போ √aல இருக்க எப்படி போடணும்னு பார்ப்போம். இப்போ இதை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ 7√a ஏன்னா இதுலேயும் ஏ தான், 5√b பின்னா இதுலேயும் பி தான். இதை பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? a - b × a + bன்னு தெரியுதா? நமக்கு அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி ஒன்று இருக்குது. என்ன? a - b × a + bனா a² - b². சரியா? இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணி a²ன்னு இதை வச்சுருக்கோம். 7√aங்கிறது 7√a² - 5√b². இப்போ இது 7² வருமா? 7² வந்தால் என்ன வரும்? 7² வரும், தனியாக √a² வரும். அதே மாதிரி -5² வந்து √b² வரும். இப்போ 7² 49 √a² - 25 √b². இப்போ இந்த ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 49a - 25b. இப்போ ஃபிஃப்த்து சம் பாருங்கள். square root of 225 divided by 729 minus square root of 25/144 divided by square root of 1681. டோட்டலாகவே அவங்களாவே என்ன கொடுத்துட்டாங்க? ஒரே ஸ்கொயர் ரூட் கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் 225. அதாவது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க. அட்லீஸ்ட் 20 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் ரூட் நம்பராவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸி. 225 ஸ்கொயர் ரூட் நம்பர் வந்து 15 × 15. 729 27 × 27. இப்போ 25க்கு 5 5s are 25, 144 உங்களுக்கு தெரியும். 12 × 12 144 போட்டுட்டோன்னா இந்த டிவைடட் போட்டாச்சு. இப்போ ஸ்கொயர் ரூட் 16/81. 16ங்கிறது எதோடது? 4 4s are 61, 81 வந்து 9 9s are 81. இப்போ எல்லாமே ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுப்போமா? ரெண்டு நம்பராக இருக்கா? சேம் நம்பராக இருந்தால் தான் எடுக்க முடியும். 15 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் ஒரு 15, 27க்கு ஒரு 27 -5 12. கீழே அதே மாதிரி 4/, போட்டாச்சா? இங்கே கீழே வந்து 4/9 இருந்துச்சுல்ல, அது இந்த பக்கம் இப்படி ரெசிப்ரோக்கல், அதாவது மேலே கொண்டு போனோம்னாக்கா 4/9 வந்து எப்படி ஆகும்? 9/4. அதாவது அங்கே எப்படி இருந்துச்சுன்னா 15/27 - 5/12 ஹோல் டிவைடட் பை 4/9 இருந்துச்சு. இந்த 9 இங்கே மல்டிப்ளை இப்படி போகும்போது எப்படி போவோம்? 9 × 4 மாறிடும். அதே 15/27 - 5/12 இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 3 டேபிள் வருமா? 5 3s are 15 -9 3s are 27. 5 and 12 அப்படியே வச்சுக்கிங்க. இப்போ இது ரெண்டுக்குமே என்ன செய்கிறோம்? நம்ம கீழே காமனாக எல்சிஎம் எடுத்து மைனஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? மைனஸ் பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷன் வேணால் பண்ணலாம், மைனஸ் பண்ண முடியாது. ஸோ 9க்கும் 12க்கும் இந்த மாதிரி எல்சிஎம் எடுங்க. 3 டேபிள், 3 3s are 9, 4 3s are 12.
இப்போ எல்சிஎம் எடுத்து என்ன வருது 3 3 சார் 9 9 4 சார் 36. 36 இங்கே போட்டிருக்கேன். இப்போ 9ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 36 வரும் 4. இப்போ அதே நம்பரை மேலே மல்டிப்ளை பண்ணுவோமா 5 4 சார் 20. இப்போ 12ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 3 3 மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி மேலே மல்டிப்ளை பண்ணால் 5 3 சார் 15 போட்டோம். 20 மைனஸ் 15 எவ்வளோ 5/36 இன்ட்டு 9/4. 1 9 is 9, 4 9 சார் 36, 5/16. அவ்வளோதான். இதோட செகண்ட் சம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த சம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.